Welcome to my channel Set Talks. செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான பட்ஜெட் அண்டு சேவிங்ஸ் பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் வந்து பழைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணும்போது போன மாதத்துக்குரிய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்லோட் பண்ணிவிட்டேன். சாரி, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் டக்குன்னு வந்து நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் நைட்டு அப்லோட் பண்ண முடியாதுன்ட்டு இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக வரும். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்றைக்கி எப்போதும் போல் 1ஆம் தேதி பட்ஜெட் வீடியோ நான் இப்போ இந்த வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டும் 2 வீடியோ அப்லோட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி ஃபார் த மிஸ்டேக், அது எஸ்டர்டே நடந்ததுக்காக. இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா தான். 14,000 ரூபா செலவுக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக கிராசரிக்கு நான் 4,000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3,000 சொச்ச ரூபா தான் வந்துச்சு. ஆனால் நான் ஏன் 4,000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன்னா ரேட்டு வந்து அதிகமாகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4,000 ரூபாய்க்குள்ளே இனி இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த டிசம்பர் வரைக்கும் 4,000 ரூபாய் தான் ஒரு மாதத்துக்குன்னு கண்ட்ரோலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் விலை ஏறுறதெல்லாம் பார்த்தா 5,000 ஆயிரம் போல். அந்த அளவுக்கு செலவு எல்லாமே மளிகை சாமானோட காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் பால், அது வழக்கம் போல் 1,320 ரூபா. அது அப்படியே பால் காசு கட்டிட வேண்டியதான். அப்புறம் வந்து வெஜ்ஜுக்கு வந்து நான் இந்த மாதமும் நான் 1,000 ரூபா தான் போட்டிருக்கேன். 1,000 ரூபா வந்து எங்களுக்கு இனஃபாக இருக்குது. காய்கறி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே 1,000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. நிறையா வந்து இந்த மாதம் சில விஷயங்கள் காய்கறியிலையுமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இந்த மாதத்துக்கு நான் செலவு குறைக்கிறதுக்கு என்ன மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் எடுக்க போகிறேங்கிறது தனி வீடியோவாக நாளைக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான்வெஜ்ஜு 1,300 ரூபா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம தேவையான அளவு தான் எடுப்போம். வாரத்தில் 1 நாள், சில சமயம் வாரத்தில் 2 நாள் எடுத்தாலுமே 1,300 வந்து கரெக்டாக இருக்குது. மற்ற நாள் எல்லாமே ஒர்க்கிங் டேல செய்ய மாட்டோம். என்னைக்காவது ரொம்ப நைட்டு வந்து பசங்க கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான்வெஜ் எடுத்து கிரேவி மாதிரி செய்வோம். ஸோ அதனால் 1,300ங்கிறது இனஃப். கேஸுக்கு எப்போதும் போல் 1,000 ரூபா எடுத்து வச்சுட்டேன். பெட்ரோல் வந்து 1,500 ரூபா. ஸோ இப்போ ஒரு 2-3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான் ரொம்ப அதிகமாக எனக்கு ஆகுது. பட் 1,500 வந்து எல்லாருமே கேட்டால் 1,500 கம்மி தான். நீங்கள் 2 பைக் வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் 3,000 வருது 4,000 வருதுங்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப ஓகே, 1,500 இன்னும் குறைக்கணும். நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக நிறையா நடக்கணுங்கிறதுக்காகவே நான் இப்போ வண்டியை அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்ப்போம். 1,500 போதும். மெடிசன் எப்போதும் போல் 500 ரூபா, கேபிள் 300 ரூபா, இதெல்லாம் ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். இபி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லேயே சொல்லிட்டேன். 2,000 சொச்ச ரூபா. 2,000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். 2,000 சொச்சம் வரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 2,000க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ அதனால் பெரிய எங்களுக்கு ஷாக்கிங் கிடையாது. அதனால் இந்த மாதமும் வழக்கம் போல் 1,000 எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு கண்டிப்பாக இபி பில் வந்துடும். ஸ்நாக்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னால் அவாய்டே பண்ண முடியாத மிகப்பெரிய தலைவலியான ஒரு செலவாக இருக்குது. நம்ம வந்து பசங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஹோம்மேடாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஹோம்மேடாக கொடுங்க. ஈவன் ஒரு பிராண்டட் ஷாப்பில் போய் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் அதுலேயுமே நிறைய விஷயங்கள் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குது, தீமைகள் இருக்குது. அது வந்து ஹெல்தி கிடையாது. பிராண்டுங்கிறதுனால ஹெல்தி முத்திரை குத்த முடியாதுங்கிறாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் விஷயத்தில் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். ஒன் ஸ்டெச்சாக ஓவர் நைட்டில் பசங்களை மாற்ற முடியாது. அது என்னங்கிறத நான் நாளைக்கு போடக்கூடிய அந்த மணி மேனேஜ்மெண்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து 1,500 இந்த மாதத்துக்கு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். பட் நான் சில ஸ்டெப்பை செஞ்சு அதை கண்டிப்பாக குறைக்கணும். அதர்ஸ் இது இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு 580 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா வந்து என்னுடைய குடும்ப செலவுக்குன்னு எடுத்தாச்சு. இதுதான் இந்த மாதத்தோட பட்ஜெட்டு. சேவிங்ஸ் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான். போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஆல்ரெடி போன மாதமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன்னு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய 3 பேருக்கு பிபிஎஃப், பாப்பாவுக்கு 1,000 ருபீஸ் எஸ்எஸ்ஏ போடுறேன். ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டுமே எனக்கு
3 அக்கௌண்ட்டுக்கு பிபிஎஃப் 1000 மாதிரி பிபிஎஃப்க்கு 3000 ரூபா போயிடும். 3 அக்கௌண்ட்டு தனித்தனி அக்கௌண்ட்டு. எஸ்எஸ்ஏக்கு 1000 ரூபாய், 4000 ரூபாய். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இந்த மாதம் நான் 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நான் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். சீக்கிரமே வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 1,20,000 ரூபா கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ மொத்தமே 4000 என்னவோ தான் சேர்ந்துருக்கேன். ஏன்னா அந்த போன மேலே எடுத்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ மறுபடியும் ஒரு 4 மாதம் 2-3 மாதமாக தான் சேர்த்துட்டு வரேன். எப்படியாவது எமர்ஜென்சி ஃபண்டை 1,20,000 கொண்டு வரோம். அதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் ஏர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து அதில் விழும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த மாதம் 10,000 ரூபாய் சொல்லையாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் நான் அந்த டேர்ம் 2 ஃபீஸே வந்து நான் இன்னும் கட்டலை. டேர்ம் 1 தான் கட்டியிருக்கேன். டேர்ம் 2 ஃபீஸ்க்காக தான் நான் சேர்த்துட்டு வரேன். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நான் ஸ்கூல் மாற்றலான்னு இருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ டேர்ம் 2 அக்டோபருக்குள்ளே நான் கட்டி ஆகணும். அது முடிச்சுட்டு அக்டோபருக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குரிய பிளானே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய சேவிங்ஸ் பிளான் இந்த மாதத்துக்கு. ஸோ இது என்னோடய பட்ஜெட் வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் போட்டதுக்கப்புறம் தனித்தனி என்வலப் கவர் எல்லாத்துலேயும் எவ்வளோ அமௌண்ட் போட்டனோ அவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொரு கவர்லேயுமே நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எல்லாத்தையுமே இப்போ இந்த பட்ஜெட் பேக்கில் ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த என்வலப் மெத்தட் வந்து தான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா அந்தந்த செலவுகள் அந்தந்த கவரில் இருக்கும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த என்வலப் மெத்தடில் வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் எக்ஸஸாக ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் எக்ஸஸாக ஆக விடாமல் நம்ம சிக்கனமாக கொண்டு போகணும். நம்ம வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து நேற்றே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் ஒரு பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. மெயினாக அப்புறம் வந்து இந்த பேகு கேட்குறீங்க, ஸ்டேஷ்னரி. இது வந்து நார்மல் எல்லா ஸ்டேஷ்னரி கடைகள்லையுமே கிடைக்கும். திருச்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் போய் செக்லீஃப் ஹோல்டர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இந்த வீடியோவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் செலவுக்கு எழுதுறீங்க இல்லையா, செலவு கணக்கு அதை வீடியோவில் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு நான் எழுதின செலவு. கிட்டத்தட்ட எனக்கு மொத்தமாக 59 செலவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 58 செலவு இந்த மாதம் ஃபுல்லாக. அது மாதிரி எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் மொத்தமாக சொல்கிறீங்களோ நீங்கள் ஒவ்வொரு நாள் எழுதின கணக்கை காமிங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வீடியோ சேவிங்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் பட்ஜெட் போட்டுட்டிங்களா, சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்ஜெட் போடணும். இந்த மாதிரி என்வலப் மெத்தடில் எடுத்து வச்சா தான் நம்ம செலவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.